لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى ولكم في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ وَالْأَنفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ. وقال நபியினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸப்ரு நிஸ்புல் ஈமான். எல்லா புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. நம் உயிரின் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிமுறைகளை வழிதாராமல் பின்பற்றி வந்த உத்தம சத்திய சஹாபட்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லோர்கள், நல்லடியார்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸிலே ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் ஒரு பரக்கத்து நிறைந்த சிறப்பான ஒரு மாதத்தில் ஒரு மஜ்லிஸில் நாமெல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மையெல்லாம் இங்கு ஒன்று சேர்த்து வைத்ததை போன்று உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் அல்லாஹ் நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்து வைத்தல் புரிவானாக. நம் அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைவான செல்வத்தையும் நிம்மதியான வாழ்வையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. நம் அனைவருக்கும் கடன் இல்லாத வாழ்வையும் கஷ்டமில்லாத வாழ்வையும் தந்தல் புரிவானாக. மருத்துவமனை கஷ்டங்கள், செலவினங்கள், சிரமங்களிலிருந்து அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் பாதுகாப்பானாக. மருத்துவமனை செலவினங்கள் அனைத்தை விட்டு பாதுகாப்பானாக. பலா முசீபத்தை விட்டும் நெருக்கடியான வாழ்வை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் பாதுகாப்பானாக. கண்ணியமான வாழ்வை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. கண்ணியமான மரணத்தை அல்லாஹ் நமக்கெல்லாம் தந்தல் புரிவானாக. நம் மரணிக்கிற நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமா சொல்லி மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கிற பாக்கியத்தை நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முன்னாள் ஜனாதிபதி ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் சொல்ல செய்தியை எத்தனையோ செய்திகளை நாமெல்லாம் படித்திருமோ, கேள்விப்பட்டிருப்போம். அவர் சொன்ன செய்திகளில் ஒரு முக்கியமான செய்தி, நம்முடைய பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம். ஏபிஜே அப்துல் கலாம் சொல்வார்கள், நம்முடைய பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் நம்முடைய இறப்பு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். இது யாருக்கு பொருந்தும்? நம்முடைய பிறப்பு சம்பவமாக இருக்க வேண்டும், ஆனால் நம்முடைய இறப்பு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். இது யாருக்கு பொருந்தும் என்றால் 100க்கு 100% பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இறப்பு மட்டும் சரித்திரம் அல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பும் சரித்திரம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குழந்தை பருவம் சரித்திரம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இளமை பருவம் சரித்திரம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முதுமை பருவம் சரித்திரம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வாழ்வு சரித்திரம், நபியினுடைய மதீனா வாழ்வு சரித்திரம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்ப வாழ்வு சிறப்பு, இப்படி நபியினுடைய ஒட்டுமொத்த வாழ்வும் நபியினுடைய ஒட்டுமொத்த வாழும் சரித்திரம் என்பதாக நம்மெல்லாம் பார்க்க அன்பிருக்கின்றே. அப்படிப்பட்ட நபியினுடைய உம்மத்தாக அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்ததற்கு அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும். அருமையானவர்களே, பொதுவாக நமக்கு ரோல் மாடல் முன்மாதிரி யார் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். அரசியல் தலைவர்களோ வேறு நடிகர்களோ நமக்கு கிடையாது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் யாரை ரோல் மாடலாக முன்மாதிரி யாரை எடுக்கிறாங்க அப்படின்னா அரசியல் தலைவர்களை முன்மாதிரி எடுக்கிறாங்க. அதே நேரத்தில் நடிகர்களை முன்மாதிரியாக இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு முன்மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். கணவன் மனைவிடத்தில் எப்படி நடந்து கொள்ளணும், பெற்றோர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பிள்ளைகளிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பெரியவர்களிடத்தில் வயசுக்கு மூத்த பெரியவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அதே நேரத்தில் வயதுக்கு சிறியவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று எல்லா விஷயத்தையும் நமக்கு கற்றுத்தந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும்தான். அந்த நபிக்கு எவ்வளோ சோதனைகள் அனுபவித்தார்கள், எவ்வளோ பெரிய சோதனைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டார்கள் என்பதாக ஒரு சில செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு ஹதீஸை நம்மெல்லாம் பார்ப்போம். அன்பிற்கினர்களே, ஒரு நாள்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் நிறைந்த ஒரு சபை. அந்த சபையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா சஹாபாக்களையும் பார்த்து கேட்குறாங்க, மூமினூன அன்தும், நீங்களெல்லாம் மூமின்களா, நீங்களெல்லாம் மூமின்களா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா சஹாபாக்களையும் பார்த்து கேட்குறாங்க. இப்போ பொதுவாக நம்மகிட்ட யாராச்சும் கேட்குறாங்க, நீ என்ன முஸ்லீமா, நீங்களாம் முஸ்லீமா மூமினா அப்படின்னு கேட்டால் நம்ம சொல்கிற வார்த்தை, ஆமாம் நான் முஸ்லீம் தான். காரணம் எங்கள் அத்தா முஸ்லீமாக இருந்துச்சு, எங்கள் அம்மா முஸ்லீமாக இருந்துச்சு, அதனால் நானும் முஸ்லீம் தான் சொல்லுவோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள்கிட்ட கேட்ட உடனே எல்லா சஹாபாக்களும் பசக்கத்து அமைதியாக இருந்தாங்க. முதல் தடவை கேட்டாங்க, நீங்கள்லாம் மூமின்களா, கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட உடனே சஹாபாக்கள் அமைதியாக இருந்தாங்க. இரண்டாவது தடவை மூன்றாவது தடவை கேட்கும் பொழுது 3 முறையும் அமைதியாக இருந்துட்டு அடுத்த 4வது தடவையாக முறையில் அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் மூமினூன நஹனு, நாங்களெல்லாம் மூமின்கள் தான், யா ரசூலல்லாஹ் நாங்களெல்லாம் முஸ்லீம்கள் தான், நாங்களெல்லாம் மூமின்களாக தான் என்று உமரையில்லா சஹாபத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சொன்னாங்க. சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஒமா அலாமத்து ஈமானிக்கும், நீங்கள் மூமின்கள் என்று சொல்கிறீங்க, நீங்கள் முஸ்லீம்கள் என்று சொல்கிறீங்க, என்ன அடையாளம், நீங்கள் மூமின்கள் என்று சொல்வதற்கு என்ன அடையாளம் என்று பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்ட உடனே நபி உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ் எங்கள்கிட்ட 3 முக்கியமான குணங்கள் உண்டு, யா ரசூலல்லாஹ் எங்கள்கிட்ட 3 முக்கியமான குணங்கள் உண்டு, அதை கொண்டு நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் மூமின்கள் என்று. அப்படி சொன்ன உடனே அந்த 3 குணம் என்னது, 3 குணங்கள் என்ன என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அதில் கேட்ட உடனே உமரில்லா சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ் முதல் குணம் நஷ்குர் அலர் ரஹா, அல்லாஹ் எங்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கையை, மகிழ்ச்சியான வாழ்க்கை அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்தா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழுமே அல்லாஹ்க்குன்னு சொல்லி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். முதல் விஷயம் நஷ்குரு அலர் ரஹா, எங்களுக்கு அல்லாஹ் சந்தோஷமான வாழ்க்கையை, மகிழ்ச்சியான வாழ்க்கை அல்லாஹ் எங்களுக்கு கொடுக்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறோம், முதல் விஷயம். ரெண்டாவது நஸ்பீரு அலல் பலா, எங்களுக்கு ஏதாச்சும் சோதனைகள், கஷ்டங்கள், சிரமங்கள், பலா முசீபத்தில் ஏற்பட்டால் நஸ்பீரு நாங்கள் பொறுமையாக இருக்கிறோம், நாங்கள் பொறுமையாக இருக்கிறோம். மூணாவது விஷயம் நர்லாம் பில் அல்லாஹ்வுடைய கலாக்கதரை ஏற்றுக்கணும், அல்லாஹ் நம்மளுக்கு எதை நிர்ணயிக்கிறானோ, அல்லாஹ் எதை நாடுகிறானோ அதை நடக்கும்பொழுது அதை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயம், வல்லாஹி மூமினுன் அன்தும், அல்லாஹ் மீது சத்தியமாக நீங்கள் முஸ்லீம்கள் தான், அல்லாஹ் மீது சத்தியமாக நீங்கள் உண்மையான மூமின்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை ஹதீஸில் பார்க்குற அன்பிற்கினர்களே, பொதுவாக நம்ம முஸ்லீமாக இருக்கணும், மூமினாக இருக்கண்டா இந்த குணங்கள்லாம் நம்மகிட்ட எப்போவுமே இருக்கணும். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய எண்ணம் எப்பொழுதுமே இருக்கணும். கொடுத்ததையெல்லாம் யார் கொடுத்தா, கொடுத்ததையெல்லாம் யார் கொடுத்தா அப்படின்னு அல்லாஹ் தான் கொடுத்தான், வசதி வாய்ப்பு அல்லாஹ் தான் கொடுத்தான், அதே நேரத்தில் நம்ம இருக்கக்கூடிய வீட்டை அல்லாஹ் தான் கொடுத்தான், மனைவியை அல்லாஹ் கொடுத்தான், நம்முடைய பிள்ளை செல்வங்களை அல்லாஹ் தான் கொடுத்தான், வியாபாரத்தை அல்லாஹ் தான் கொடுத்தான். இப்படி சொல்லி எல்லா விஷயத்தையும் கொடுத்ததெல்லாம் யார் கொடுத்தா அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் தான் கொடுத்தான்னு சொல்லி ஒரு மூமின் முழுசாக நம்பணும். எந்த சூழ்நிலையும் நிறைய பேர் சொல்கிற விஷயத்தை நம்ம பார்க்கலாம், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது, நான் கஷ்டப்பட்டு உருவாக்குனது, என் பிள்ளைகளை நான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன், என் பிள்ளைகளை கஷ்டப்பட்டு கட்டி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எல்லாத்தையும் தன்னோடு சேர்த்துக்கிடுவா. ஆனால் யாரோடு சேர்க்கணும் அப்படின்டா அல்லாஹ் தான் எல்லாத்தையும் கொடுத்தது அல்லாதுன்னு சொல்லி ஒரு மூமின் முழுமையான முறையில் நம்ப வேணும். அவன் தான் உண்மையான மூமின் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் நமக்கு கற்றுத்தர அன்பிக்கினவில்லை. பல்வேறு ஹதீஸில் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது வைன் தவுத்து நியாமத் அல்லாஹ்வுடைய நியாமத்துக்களை எண்ணி பாருங்கள், அல்லாஹ் நமக்குன்னு எவ்வளோ தந்திருக்கிறான் அப்படின்னு எண்ணி பார்த்தா அல்லாவே சொல்கிறா லா தூசுஹா, அல்லாஹ்வுடைய நியாமத்துக்களை, அல்லாஹ்வுடைய அருட்கொடை எண்ணவே முடியாதுன்னு சொல்கிறான். அல்லாஹ் நமக்கு எவ்வளோ தந்திருப்பான்னு சொன்னால் எண்ணவே முடியாதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் நம்மளில் பல பேர் சொல்கிற வார்த்தை அல்லாஹ் என்ன தந்துட்டான், அல்லாஹ் எனக்கு நம்ம என்ன தந்துட்டான், அல்லாஹ் கஷ்டத்தை கொடுத்தான், சிரமத்தை தான் தந்தான், அல்லாஹ் எனக்கு எதை தந்துட்டான்னு சொல்லக்கூடிய நிறைய மனிதர்களை பார்க்க. ஆனால் அல்லாஹ் தந்த நியமத்தை எண்ணவே முடியாது. உண்மையை சொன்னான்டா மருத்துவமனைகளில் போய் நம்ம பார்த்தா தெரியும் அல்லாஹ் நம்ம எந்த அளவுக்கு நல்ல முறையில் வச்சுருக்கிறோம், அல்லாஹ் நம்மளை ராகத்தா சலாமத்தா ஆரோக்கியமாக நம்மளை எந்த முறையில் நல்ல முறையில் வச்சுருக்கான்னு நமக்கு தெரியணும் அப்படின்டா ஏதாச்சும் பெரிய மருத்துவமனைக்கு போயிட்டு வந்தால் போதும், பெரிய மருத்துவமனைக்கு போயிட்டு வந்தால் போதும் எத்தனை நபர்கள் எவ்வளோ பெரிய நோயில் சிரமப்படுவாங்க, எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் சிரமப்படுவாங்க நாங்கள் போய் பார்த்தாலே தெரியும். அதே நேரத்தில் அன்பிற்கினவர்கள் பொதுவாக ஒவ்வொரு நியமத்தையும் நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்கணும். கண் இருக்குது, அல்லாஹ் கண்ணை கொடுத்தது அல்லாஹ்வுடைய நியமத்து, கைகால சுகத்தை கொடுத்தது அல்லாஹ் தான், ஒரு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்தது அல்லாஹ் தான். நிறைய பேர் தொலை வராமல் இருக்காங்க, ஆனால் அல்லாஹ்வுக்கு தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இது அல்லாஹ் கொடுத்த மிக பெரும் நியமத்து, இதற்கு நம்ம நன்றி செலுத்தணும்னு நினச்சி பார்க்கணும். இப்போ நம்ம கண் இல்லை, நம்மளுக்கு அல்லாஹ் கொடுத்தது கண் அல்லாஹ் தான் கொடுத்தான். கண் இல்லாமல் நம்மளை கண்ணை மூடிக்கொண்டு இங்கேருந்து நம்மளால் பள்ளிவாசலை தாண்ட முடியுமா? பள்ளிவாசலில் கண்ணை மூடிக்கொண்டு இந்த பள்ளிவாசலை நம்மளால் தாண்ட முடியுமானா முடியாது.
ஆனால் அல்லாஹ் நமக்கு கண்ணை கொடுத்தா, அந்த கண்ணை கொடுத்ததற்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். அதே நேரத்தில் நமக்கு அல்லாஹ் சலாமத்தான காதை இருக்கக்கூடிய பயான் பேசுகிறோம் கேட்குறோம் அப்படின்னா அல்லாஹ் அந்த காதை கொடுத்ததுனால தான் நம்ம கேட்குறோம். ஆனால் அல்லாஹ் செவிடா நம்ம படைச்சிட்டான் அப்படின்னா நம்மளால் எதையாச்சும் கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அல்லாஹ் தால பேசக்கூடிய ஆற்றலை எல்லாருக்குமே தந்திருக்கிறான். எத்தனையோ உலகத்தில் எத்தனையோ வாய் பேச முடியாத நபர்களை நம்ம பார்த்துருக்கோம். ஆக கண்ணியத்துக்கு இப்படி ஒவ்வொரு நியமத்தையும் நினச்சி பார்த்துக்கிட்டே இருந்தால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அந்த உயர்ந்த பாக்கியம், அந்த உயர்ந்த எண்ணம் நமக்கு எப்போவுமே வந்து கொடுக்கும். ஒரு நாள் உமர் அல்லாஹ்வுடைய காலகட்டத்தில் ஒரு மனிதர் அவர் என்ன செய்கிறாரு, காபாவுடைய திரை சிலையை பிடிச்சி காபாவுடைய திரையை பிடிச்சி அழுதுகிட்டே துவா செய்கிறார். யா அல்லாஹ் என்னை கம்மியான கூட்டத்தில் சேர்த்துரு, யா அல்லாஹ் என்னை கம்மியான கூட்டத்தில் சேர்த்துருன்னு சொல்லி அழுது துவா செய்கிறார். யா அல்லாஹ் என்னை கம்மியான கூட்டத்தில் சேர்த்துரு, யா அல்லாஹ் என்னை கம்மியான கூட்டத்தில் அல்லாஹ் ஜஅல்னி மினல் கலீல், என்னை குறைந்தவர்களுடைய கூட்டத்தில் என்னை சேர்த்து விடு என்பதாக அந்த மனிதர் துவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். அந்த வழியாக நடந்து வந்து உமரையில் கேட்குறாங்க, என்னப்பா இப்படி துவா செய்கிற, அல்லாட்ட என்ன துவா செய்கிற, என்ன கேட்குற, இப்படி துவா செய்கிற, என்ன காரணம் அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த மனிதர் சொன்னார், அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அல்லாஹ் தாலா குர்ஆனில் சொல்கிறான், கலீலும் மின் இபாதிய ஷக்கூர், அல்லாஹ் எனக்கு நன்றி செலுத்தக்கூடிய ரொம்ப ரொம்ப கம்மியானவர்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், கலீலும் மின் இபாதிய ஷக்கூர், எனக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்கள் ரொம்ப ரொம்ப கம்மியானவர்கள் அல்லாஹ் சொல்கிறான். அந்த கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் ஆக்கிறேன்னு சொல்லி நான் அல்லாட்ட துவா செய்கிறேன் என்பதா அந்த மனிதரை சொல்லக்கூடிய செய்தியை ஹதீஸில் இப்போ கண்பிடிக்கிற உண்மையை சொன்னோம்னா அல்லாஹ் சொல்வதை போன்று தான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கிறோம். தொழக்கூடிய கூட்டம் கம்மி, நோன்பு வைக்கக்கூடிய கட்டம் கம்மி, ஜகாத்து கொடுக்கக்கூடிய கட்டம் கம்மி, எல்லாம் இபாதத் செய்யக்கூடியவர்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான். அதனால தான் அல்லாஹ் சொல்லுவான், கலீலும் மின் இபாதிய ஷக்கூர், எனக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்கள் ரொம்ப ரொம்ப கம்மியானவர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பல்வேறு இடங்களில் சத்தியமிட்டு சொல்லுவோம். சத்தியமிட்டு நன்றி செலுத்தக்கூடிய மனிதர்கள் நன்றி கெட்டவனாக இருக்கிறான் என்பதாக குர்ஆனில் பல்வேறு இடங்களில் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கான். பொதுவாக எல்லோருமே நன்றி எதிர்பார்ப்போம். யாருக்காச்சும் நம்ம உதவி செய்கிறோம் அப்படின்னா ரொம்ப தேங்க்ஸுங்க, ரொம்ப நன்றிங்கன்னு சொல்கிறத மனிதர்கள் எல்லாருமே விரும்புவோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம நடந்து போகும்பொழுது நம்முடைய பர்ஸு கீழே விழுந்துட்டு, அல்லது நம்மளோட பணம் கீழே விழுந்துட்டு, அல்லது நம்ம பைக்கு சாவி கீழே விழுந்துட்டு, ஒருத்தர் ஓடி வந்து எடுத்தார், என்ன உங்கள் பணம் கீழே விழுந்துட்டு, உங்களுடைய பர்ஸு கீழே விழுந்துட்டு, உங்களுடைய சாவி கீழே விழுந்துட்டு சொல்லி ஒருத்தர் ஓடி வந்து எடுத்து தந்துட்டா நம்ம என்ன செய்வோம், உடனே வாங்கிட்டு எதுவுமே சொல்லாமல் நம்ம வாங்கிட்டு போயிட்டோம். நம்ம பொருளை ஒருத்தர் வந்து நம்மகிட்ட எடுத்து தராரு, அதை நம்ம வாங்கிட்டு அப்படி போயிட்டோம்னா அவர் என்ன சொல்வார் அப்படின்னா, நன்றி கெட்ட பையா எடுத்து கொடுத்தவன் ஒரு தேங்க்ஸ்னு ஒரு வார்த்தை சொன்னானா, நன்றின்னு ஒரு வார்த்தை சொன்னான்னு சொல்லி திட்டுவாங்க. ஆனால் அல்லாஹ் கொடுத்ததையெல்லாம் யார் கொடுத்தா, நமக்கு நம்ம பயன்படுத்தக்கூடியது எல்லாமே யார் கொடுத்தா அப்படின்னு அல்லாஹ் தான் கொடுத்தான். அதுக்கு என்னைக்காச்சும் நம்ம நினச்சி பார்த்து நன்றி செலுத்திருக்குமான்டா நினச்சி பார்த்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திருக்குமானா ஒவ்வொரு விஷயத்தையும் நினச்சி பார்த்து அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான், 1000 ரக்காத் தொழுகணும்னு சொல்கிறானா? இல்லை. ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அனுபவிக்கக்கூடிய நேரத்தில் சாப்பிட்டோம், அந்த கழிவா வெளியே வரும்பொழுது அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறோம். தண்ணி குடிக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ், சாப்பிடுதோம் அல்ஹம்துலில்லாஹ். உலகத்தில் எல்லாத்தையும் பாருங்கள், நம்ம சாதாரணம் செய்தது ஃபுல்லாக பல பேர் சிரமப்பட்டு செய்வாங்க, நடக்க முடியாது, உட்கார்ந்தா எந்திக்க முடியாது பல நபர்கள் இருக்காங்க, நடக்க முடியாது பல பேர் இருக்கிறாங்க. ஆனால் உண்மை நான் நினச்ச சாப்பாடு சாப்பிட முடியாது, பல பேர் நோயாக இருக்கும். அதே மாதிரி பாத்ரூமில் உட்கார்ந்தா அவங்களால பாத்ரூம் போக முடியாது, பல சிரமப்படுவாங்க மூல நோயில். இப்படி எத்தனையோ நோய்களில் சிரமப்படிய மக்களை நம்மளாம் பார்க்க இருக்கின்றாக. அல்லாஹ் அதெல்லாம் இல்லாமல் அல்லாஹ் நமக்கு சலாமத்தான ஆஃபியத்தான ஆரோக்கியமான வாழ்க்கையை தந்திருக்கிறான். அதை நினச்சி நம்ம ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி கடமைப்பட்டுறோம். அன்பிற்கினர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் பொழுது, என்னுடைய உம்மத்தை நினச்சி எனக்கு சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது அப்படிமா. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வுக்கு ஒரு மனிதனுக்கு அள்ளியில் கொடுக்குறான், எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னா அதை நினச்சி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறான். அந்த அடியான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் பொழுது அல்லாஹ் மென்மேலும் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கான். அந்த அடியானுக்கு அல்லாஹ் அருட்படைகளை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். அதே நேரத்தில் என்னுடைய அணியானுக்கு ஏதாவது ஒரு சோதனை ஏற்படுது, கஷ்டங்கள் ஏற்படுது, சிரமங்கள் ஏற்படுதுன்னா அந்த நேரத்தில் அந்த அடியான் பொறுமையாக இருக்கிறதுனால அதற்கும் அல்லாஹ் கூலியை கொடுக்குறான். அல்லாஹ் கொடுக்கும்பொழுது நன்றி செலுத்தினால் அதற்கும் அல்லாஹ்வோட கூலி உண்டு. அதே நேரத்தில் அல்லாஹ் தஆலா நமக்கு ஏதாவது சிரமத்தை தரான், கஷ்டத்தை தரான் அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம பொறுமையோடு இருக்கும் பொழுது அதற்கும் அல்லாஹ் தஆலா கூலியை தருகிறான் என்பதா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு அன்பிற்கின்றே ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு வணங்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவராக இருந்தார்கள் பார்க்கும் பொழுது, ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகிறாங்க. இரவு நேரத்தில் கால் வீங்கக்கூடிய அளவுக்கு தொழுகிறாங்க. நம்மளாம் கேள்விப்பட்ட ஹதீஸ் சம்பவம் தான். ரசூலுல்லாஹ் தொழுகிறாங்க, கால் வீங்கக்கூடிய அளவுக்கு தொழுகிறாங்க. தொழுதா ஐசரில் கேட்குறேன், யார் ரசூலல்லாஹ், உங்களுடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது, உங்களுடைய பின்பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது, எதற்கு இப்படி சிரமப்படணும்?
எதற்கு இப்படி சிரமப்பட்டு தொழுகணும் யார சொல்லலாம் அப்படின்னு கேட்கும் பொழுது ஐசார்லாட் ரசூலா சொல்லுவாங்க, அஃபலா அக்கூனா அபதன் ஷக்கூரா, என்னுடைய ரப்புக்கு, என்னுடைய இறைவனுக்கு நான் நன்றியுள்ள அடியானாக இருக்க விரும்புகிறேன். என்னுடைய ரப்புக்கு, என்னை படைத்த இறைவனுக்கு நன்றியுள்ள அடியானாக இருக்க விரும்புகிறேன் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. நம்பிக்கிறீர்களே. ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம்? பொதுவாக ஒரு அஜர்த்தை தொலை வைக்கிறாங்க, ஒரு இமாம் தொலை வைக்கிறாங்கண்டா 8 நிமிஷத்துக்கு முன்னாடி தொலை வச்சுருந்தாலும் ஆபத்து. 8 நிமிஷத்துக்கு முன்னாடி தொலை வச்சாலும் அஜித் சீக்கிரமாக தொலை வச்சுட்டாரு, எங்கேயோ போகிறார்களுக்கு அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. அதே நேரத்தில் 10 நிமிஷத்தை தாண்டிட்டு தொழுக ஒரு 10 நிமிஷம் 11 நிமிஷம் 12 நிமிஷம் தாண்டினாலும் மக்கள் எப்படி பேசுவாங்க? ஒரு சிலர் எப்படி பேசுவாங்கன்னா, இவ்வளோ நேரம் தொலை வைக்கிறாரு, இவ்வளவு நேரம் கம்மியாக தொலை வச்சாலும் குற்றம், அதே நேரத்தில் கொஞ்சம் அதிகமான நேரம் தொலை வச்சாலும் குற்றம் பேச இருக்கு. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இபாதத்து, அவங்களுடைய வணக்கொலிகள் எல்லாம் எந்த அளவுக்கு இருந்தால் அஃபலா அக்கூன அபதன் ஷக்கூரா, என்னுடைய ரப்புக்கு, என்னுடைய இறைவனுக்கு நன்றியுள்ள அடியானாக இருக்க விரும்புகிறேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவோம். முதல் விஷயமா அன்பிற்கினிலே நம்ம உண்மையான முஸ்லீமாக இருக்கணும், உண்மையான மூமினாக நாம் இருக்கணும். அப்படின்றா அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியானாக எப்பொழுதுமே இருக்கணும். அல்லாஹ் கொடுத்ததெல்லாம் யார் கொடுத்தா? கொடுத்ததையெல்லாம் அல்லாஹ் தான் கொடுத்தா அப்படின்னு சொல்லி முழுமையாக நம்பிக்கிட்ட முழுமையாக நம்பணும். நம்மளை எப்போவுமே நம்ம முற்படுத்தி பேசக்கூடாது. நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது, நான் கஷ்டப்பட்டு உருவாக்குனது, நான் கஷ்டப்பட்டு கட்டின வீடு, நான் பிள்ளைகளை கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன்னு சொல்லி எந்த சூழ்நிலையில் சொல்லாமல் அல்லாஹ் தந்தான் படிக்க வச்சேன், அல்லாஹ் தந்தான் வீட்டை கட்டினேன், அல்லாஹ் தந்தான் வியாபாரம் நடத்துகிறேன், அல்லாஹ் ஆரோக்கியம் தந்திருக்கான்னு சொல்லி அல்லாஹ் முற்படுத்தி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணும். அதைத்தான் அல்லாஹ் ரசூல் நமக்கு விரும்புகிறது. நம்பியிருக்கீங்களே. ரெண்டாவது விஷயம், நஸ்பீரு அலல் பலா, நமக்கு ஏதாச்சும் சோதனை ஏற்படுச்சு, கஷ்டம் ஏற்படுத்துச்சுன்னா ஒரு மூமின் எப்படி இருக்கணும்? நமக்கு சோதனை கஷ்டம் வராமல், சோதனை வராமல் இருக்க முடியுமா அப்படின்னா இருக்கவே முடியாது. உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் எல்லா மதத்தில் எப்படி வாழ விரும்புவாங்க? எப்படி வாழ விரும்புவாங்கண்டா, எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது, எந்த ஒரு சிரமமும் வரக்கூடாது, எந்த ஒரு சோதனையும் வரக்கூடாது, எந்த ஒரு நோயும் வரக்கூடாதுன்னு சொல்லி உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் விரும்புவாங்க. ஆனால் ஒரு மூமின் அதைத்தான் விரும்புகிறான். ஆனால் அப்படி வாழ முடியுமா? சோதனைகள் இல்லாமல், கஷ்டம் இல்லாமல், சிரமம் இல்லாமல் ஒரு மூமின் வாழ முடியுமானா நிச்சயமாக முடியாது. நிச்சயமாக முடியாது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும்பொழுது வல நபுலுவன்னக்கும், உங்களை நாம் சோதித்து கொண்டே இருப்போம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வல நபுலுவன்னக்கும் பிஷையின் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வனக்ஸிம் மினல் அம்பாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத் வபஷ்ஷிரி சாபிரின். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், உங்களை சோதித்து கொண்டே இருப்போம். எதை கொண்டெல்லாம் சோதிப்போம்? பசியை கொண்டு சோதிப்போம், பயத்தை கொண்டு சோதிப்போம், உங்களுக்கு நெருக்கமான உறவுகளின் உயிரை கைப்பற்றுவதன் மூலமாக சோதி. அத்தாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், நெருக்கமான உறவுகளின் உயிரை கைப்பற்றுவதன் மூலமாக சோதிப்போம். உங்களுடைய வியாபாரத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்துவதன் மூலமாக இப்படி பல்வேறு சோதனைகளை கொண்டு உங்களை சோதிப்போம். சோதித்து சொல்லுவோம் அப்போ சரி சாபிரின். இந்த சோதனைகளில் எல்லாம் யார் பொறுமையாக இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் பொறுமையாக இருக்கிறாங்களோ நபியே நீங்கள் அவங்களுக்கு சுபச்செய்தி சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லிக்க. அன்பிற்கிறீர்கள். ஆக சோதனைகளிலிருந்து யாருமே தப்ப முடியாது, யாருமே தப்ப முடியாது. குறிப்பாக நம்ம யாரெல்லாம் ரசூலுல்லாஹ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ் வந்து கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ் ஐயுன் நாசி அஷத்துல் பலா, இந்த உலகத்தில் ரொம்ப ரொம்ப சோதிக்கப்பட்டவர்கள் யார்? இந்த உலகத்தில் ரொம்ப ரொம்ப சோதிக்கப்பட்டவர்கள் யார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து ஒரு சஹாபி கேட்பாங்க. கேட்ட உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, கால அல் அம்பியா, இந்த உலகத்தில் ரொம்ப ரொம்ப சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள். இந்த உலகத்தில் ரொம்ப ரொம்ப சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள். குறிப்பாக நம்ம ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தொட்டு எந்த நபியை எடுத்துக்கொண்டாலும் சரி, சோதிக்கப்படாத ஒரு நபி கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, பல்வேறு சோதனைகளுக்கு உட்பட்டிருக்காங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, எந்த நபியை எடுத்துக்கொண்டாலும் சரி, பல்வேறு சோதனைகள், பல்வேறு சிரமங்களை அனுபவிச்சிருக்கிறாங்க. நம்ம ஹதீஸ் எல்லாம் கேள்விப்படுறோம். அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹ் கடைசியில் சொல்லுவாங்க, எல்லா நபிமார்களை விட நான் அதிகமாக சோதிக்கப்பட்டிருக்கேன் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க. அன்பிற்கின்றே நம்ம என்ன நினைக்கிறோம்டா, அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறான், அல்லாஹ் நம்மளை பிரியப்படுறான், அல்லாஹ் நம்ம வச்சிருக்கா அப்படின்னா அவனுக்கு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்கணும், ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுக்கணும்னு நாம் நினைக்கிறோம். அல்லாஹ் நேசிக்கிறான், அல்லாஹ் பிரியப்படனாண்டா நம்ம அல்லாஹ் நல்ல முறையில் நம்ம வச்சுக்கிட்டா அல்லாஹ் நம்மளை நல்லா வச்சிருக்கிறான் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல்லாஹ் யாரையெல்லாம் நேசிக்கிறானோ, அல்லாஹ் யாரையெல்லாம் பிரியப்படுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் எதை கொடுப்பான் அப்படின்னா, யுசீபு மின்மை இரிதுல்லாஹு பிஹி ஹைரன் யுசீபு மின்ஹு. ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுவாங்கண்டா, அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ, அல்லாஹ் யாரை பிரியப்படுகிறானோ அவர்களுக்கு பலா முசீபத்தை கொடுப்பான், சோதனையில் கொடுப்பான், கஷ்டத்தை கொடுப்பான், நோய் நொடிகளை கொடுப்பான். இதை பொதுவாக இந்த ஹதீஸை நம்ம மனப்பாடம் வச்சுக்கணும்.
பொதுவான ஹதீஸ் என்னென்றால், அல்லாஹ் யாரையெல்லாம் நேசிக்கிறானோ, அல்லாஹ் யாரையெல்லாம் பிரியப்படுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் பலா முசீபத்தையும் சோதனைகளையும் கஷ்டத்தை கொடுப்பான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்லிப்பாங்க. அன்பிற்கிலே பொதுவாக இந்த உலகத்தில் சோதனை இல்லாமல் சோதனையிலிருந்து யாருமே தப்ப முடியாது. அல்லாஹ் கொடுக்கறதும் சோதனை தான், அல்லாஹ் எடுக்கிறதும் சோதனை. அல்லாஹ் ஒரு சிலருக்கு வசதி வாய்ப்பு கொடுத்து சோதிப்பான், அல்லாஹ் ஒரு சிலருக்கு வசதி வாய்ப்பு கொடுக்காமல் சோதிப்பான். அல்லாஹ் ஒரு சிலருக்கு பிள்ளைகளை கொடுத்து சோதிப்பான், ஒரு சிலருக்கு பிள்ளைகளை இல்லாமல் சோதிப்பான். ஒரு சிலருக்கு அல்லாஹ் ஆரோக்கியத்தை கொடுத்து சோதிப்பான், ஒரு சிலருக்கு அல்லாஹ் நோய் நொடிகளை கொடுத்து சோதிப்பான். இப்படி கொடுப்பதும் சோதனை தான், எடுக்கிறதும் சோதனை. கொடுக்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும், எடுக்கும் பொழுது சபரா பொறுமையாக இருக்கணும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்க பண்பிருக்கின்றே. அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் பொழுது, இந்த உலகத்தில் சோதனைகள் இல்லாமல் ஒரு மூமின் வாழவே முடியாது. ஒரு ஹதீஸை சொல்லுவாங்க ரசூலுல்லாஹ், மூமின்களுக்கு இந்த உலகம்ங்கிறது ஒரு சிறைச்சாலை மாதிரி, ஜெயில் மாதிரி. ஜெயிலில் நம்ம நினச்ச மாதிரி விரும்பின மாதிரி வாழ முடியாது. அவங்க எப்படி வாழணும்னு இருக்கோ அதை மாதிரி தான் வாழணும். அது மாதிரி இந்த மூமின்களுக்கு, இந்த உலகத்தில் மூமின்களுக்கு இந்த உலகம்ங்கிறது சிறைச்சாலை மாதிரி என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்ம கட்டுத்தர அன்பிருக்கின்றே. அந்த நபிக்கு எவ்வளோ சோதனைகள் அனுபவிச்சிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த அளவுக்கு சோதனைகள் அனுபவிச்சிருக்காங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு எவ்வளோ பெரிய சோதனைகளை கண்டார்கள் என்பதற்கு பார்க்கும்போது ஒரு சில செய்திகள் நமக்கெல்லாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாயினுடைய சிறப்புகளை கற்றுத்தந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தந்தையினுடைய சிறப்புகளை கற்றுத்தந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தாயினுடைய சிறப்புகளை ரசூலுல்லாஹ் சொல்லித்தரும்பொழுது எப்படி சொல்லித் தருவாங்கண்டா, தாயினுடைய காலடியில் தான் சொர்க்கம் இருக்குது, தாயினுடைய காலடியில் தான் சொர்க்கம் இருக்குன்னு சொல்லி தந்தாங்க. தந்தையினுடைய பொருத்தத்தில் தான் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்குது. தந்தையினுடைய பொருத்தத்தில் அல்லாஹ், இப்போ அல்லாஹ் நம்ம அத்தா இருக்கிறாங்க, நம்முடைய தகப்பனார் இருக்கிறாரு, நம்ம தகப்பனார் நம்ம மேலே கோபமாக இருக்கிறாரு அப்படின்னா அல்லாஹ் நம்ம மேலே கோபமாக இருக்கும். அதே நேரம் நம்ம தகப்பனார், நம்ம அத்தா நம்ம மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறாரு, பிரியமாக இருக்கிறாருன்னா அல்லாஹ் நம்மோட பாசமாக இருக்கிறான், அல்லாஹ் நம்ம மேலே பிரியமாக இருக்கிறான் என்பதை ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஹதீஸ் வருவோம். அதே நேரத்தில் தாய்க்கு நம்ம பணிவிடை செய்கிறோம், தாயை பார்க்குறோம், அது ஒரு பெரிய இபாத். ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸில் சொல்லும்போது 3 விஷயத்தை பார்த்தா போதும் அது நன்மை. 3 விஷயத்தை பார்க்கறது நன்மை ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அதையெல்லாம் ஒன்று காபத்துல்லா, நம்ம ஹஜ்ஜிக்கு போயிருப்போம், உம்ராவுக்கு போயிருப்போம், காபத்துல்லாவை பார்க்கறது நன்மை. 2வது விஷயம், நமக்கு குரான் ஓத தெரிஞ்சாலும் சரி, ஓத தெரியாலும் சரி, அதை நம்ம பார்க்குறது நன்மை. குரானை எனக்கு ஓத தெரியாது, வயசு 60 ஆகிட்டு 65 ஆகிட்டு சொல்லி இருக்கக்கூடாது, முயற்சி செய்யணும். குரானை திறந்து பார்க்குறது நன்மை, காபத்துல்லாவை பார்க்குறது நன்மை. 2வது குரானை திறந்து பார்க்குறது நன்மை. 3வது நம்மை பெற்றெடுத்த தாய் தாப்பனை இஹ்லாஸோடு பார்க்குறது எவ்வளோ பெரிய நன்மைண்டா, பரிபூர்ணமான ஹஜ்ஜி செஞ்ச நன்மை. ரசூலுல்லாஹ் நம்முடைய தாய் தாப்பனை பார்க்குறது எவ்வளோ பெரிய நன்மைன்னு சொல்லும் மாதிரி பரிபூர்ணமான ஹஜ்ஜி செஞ்ச நன்மை கிடைக்கும் என்பதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தாங்க. தாயினுடைய சிறப்பையும் தந்தையினுடைய சிறப்பையும் கற்றுத்தந்த அந்த நபிக்கு பிறக்கும் பொழுது எப்படி இருந்தாங்க? ரசூலுல்லாஹ் பிறக்கும் பொழுது தந்தை இல்லாமல் பிறந்தாங்க, அனாதையாக பிறந்தாங்க. நீதிக்குறியிலே பொதுவாக தந்தை இல்லாமல் ஒரு குழந்தை இருக்குன்னா அதனுடைய வலி என்ன, அதனுடைய வேதனை என்னன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும். பொதுவாக ரசூலுல்லாஹ் தந்தையினுடைய சிறப்பை கற்றுத்தந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். தாயினுடைய சிறப்பை கற்றுத்தந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். ஆனால் ரசூலுல்லாஹ் பிறக்கும் பொழுது அனாதையாக பிறந்தாங்க. ரசூலுல்லாஹ் பிறக்கும் பொழுது தந்தை இல்லாமல் பிறந்தார்கள். பிறந்த 6 வயதில் தாயும் இறந்து விட்டார்கள், தாயும் இறந்து விட்டார்கள் என்பதாக ஹதீஸாக. இப்போ இது எவ்வளோ பெரிய வேதனை. ரசூலுல்லாஹ் பிறக்கும் பொழுது தந்தை இல்லை, பிறந்த 6 வயதில் தாயும் இல்லை. இது எவ்வளோ பெரிய ஒரு குழந்தையாக நம்ம அந்த இடத்துலேருந்து பார்த்தோம்னா அதனுடைய வலி என்ன, அதனுடைய வேதனை என்னங்கிற நம்மளால் புரிய முடியாது. ரசூலுல்லாஹ் பிறக்கும் பொழுது வேதனையோடு கவலைகளோடு சோதனையோடு பிறந்தார்கள், வளர்ந்தார்கள். அதே நேரத்தில் 8 வயதில் அப்துல் முத்தலிப் அவருடைய பாட்டனார் மௌத்தாயிட்டார். 8 வயதில் அவருடைய பாட்டனார் அரவணைப்பு இருந்தால் பாட்டனார் மௌத். இப்படி அடுக்கடுக்கான சோதனை, அடுக்கடுக்கான மரணங்கள், அடுக்கடுக்கான சோதனைகளை அனுபவித்தவர்கள் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் எவ்வளோ பெரிய சோதனைகள் ஏற்பட்டாலும், எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தாங்க? சகிப்பு தன்மையோடு பொறுமையோடு ஏற்றுக்கொண்டார்கள், பொறுமையோடு இருந்தார்கள். அந்த பொறுமை நமக்கு எப்போதுமே இருக்கணும். இந்த பொறுமைங்கிறது நமக்கு எப்போதுமே இருந்தால் அல்லாஹ்வுடைய உதவி நிச்சயமாக கிடைக்கும். வபஸ்ஸிரி சாபிரின், பொறுமையாளருக்கு அல்லாஹ் உயர்ந்த சொர்க்கத்தை வச்சுருக்கான். பொறுமையாளருக்கு அல்லாஹ் உயர்ந்த சொர்க்கத்தை வச்சுருக்கான். உலகத்தில் அல்லாஹ் யாருக்குமே சோதனையை கொடுக்கக்கூடாது, கஷ்டத்துக்கு கொடுக்கக்கூடாது, சிரமத்தை கொடுக்கக்கூடாது. அல்லாஹ் நாடினா ரசூலுல்லாஹ் கொடுத்துருப்பான். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மாதிரி சோதனை வேறு யாருக்குமே வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சோதனைகள், கஷ்டங்கள், சிரமங்கள் அனுபவிச்ச மாதிரி வேறு யாருக்குமே வந்தது கிடையாதுன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. இவ்வளோ பெரிய சோதனை. பிறக்கும் பொழுது தந்தை இல்லை, பிறந்த 6 வயதில் தாயும் இல்லை, 8 வயசில் பாட்டனார் மௌத்து, அபு தாலிப் அவருடைய பெரிய தகப்பனார் அவங்க மௌத்து, உறுதுணையாக அரவணைப்பாக ஆறுதலாக இருந்த அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் மௌத்து. எவ்வளோ பெரிய
பொதுவாக சொன்னால் மனைவியினுடைய சிறப்பு எப்போ தெரியும்? பொதுவாக எல்லா நியமத்துக்களும் எல்லா அருட்படைகளும் எப்போ தெரியும் அப்படின்னா இருக்கும்பொழுது தெரியாது. அத்தா அம்மா நமக்கு உயிரோடு இருக்கும் பொழுது அவங்களுடைய அன்பு, அவங்களுடைய பாசம், அவங்களுடைய பிரியம் நமக்கு தெரியாது. மௌத்தான பிறகு எங்கள் அத்தா மாதிரி வருமா, எங்கள் அம்மா மாதிரி வருமா அப்படின்னு பேசுவோம். அதே மாதிரி மனைவி இருக்கிற வரையிலும் மனைவியுடைய சிறப்பு நிறைய பேருக்கு தெரியாது. உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு வேறு யாராச்சும் கல்யாணம் பண்ணுறதுக்கு பண்ணலாம் பேசுவோம். குடும்பத்துக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும், 1000 சண்டைகள் இருக்கும். ஆனால் மனைவியினுடைய சிறப்பு நிறைய பேர் எப்போ தெரிஞ்சுக்கிறதோ அப்படின்னா மனைவி மௌத்தான பிறகு தான் மனைவியுடைய சிறப்பை தெரிஞ்சுக்கும். அதே மாதிரி கணவனுடைய சிறப்பை மனைவி எப்போ தெரிஞ்சுக்குதான்? கணவன் மௌத்தான பிறகு தான் கணவனுடைய சிறப்பை தெரிஞ்சுக்குது. அன்பிற்கின்றே ஒவ்வொரு அருட்படையும் இழந்த பிறகு தெரியுது, இருக்கும்போதே தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு நியமத்தையும் ஒவ்வொரு அருட்படைகளும் இருக்கும் பொழுதே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கதீஜா ரலியல்லாஹு அவங்க இறந்த பிறகு பெரும் துயரத்தும் பெரும் சோதனையாக கண்டார்கள் என்பதாக ஹதீஸில் அப்போ கண்பிருக்கிறீர்களே. அதே நேரத்தில் பொதுவாக நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு இது காய்ச்சல் வந்துட்டு, நம்முடைய குழந்தைகளுக்கு நம்ம ஆண் மக்களோ பெண் மக்களோ நமக்கு குழந்தை இருக்கிறாங்க, காய்ச்சல் வந்துட்டு சளி பிடிச்சிட்டு ஏதாச்சும் நோய் வந்துட்டு அப்படின்ட்டா எந்த தகப்பானாலும் எந்த தாயால் தாங்கிக்கிற முடியாது. நம்ம குழந்தைக்கு ஒரு பிரச்சனை, ஒரு காய்ச்சல்னா எந்த தகப்பனாச்சு எந்த தாயால் தாங்கிக் கொள்வாங்கன்னா தாங்க மாட்டோம். உடனே ஏதாச்சும் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போவோம், அதுக்கான மருத்துவத்தை தேடுவோம், மருத்துவம் பார்ப்போம். அதையும் மீறி எத்தனை லட்சம் செலவழிஞ்சாலும் நம்முடைய பிள்ளைக்கான மருத்துவத்தை நாங்கள் தேடுவோம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ பெரிய சோதனைகளெல்லாம் அனுபவிச்சாங்கன்னு பார்க்கும் பொழுது நமக்கெல்லாம் தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 ஆண் மக்கள், 3 ஆண் குழந்தை, 4 பெண் குழந்தை. அதில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்கள தவிர மற்ற எல்லா குழந்தையும் ரசூலுல்லாஹ் தான் தன்னுடைய கரத்தால் அடக்கஞ்சாங்க. எவ்வளோ பெரிய வழி! ஆண் மக்கள் 3 மக்களையும் ரசூலுல்லாஹ் தான் அடக்கம் பண்ணாங்க. மௌத்தா சிறு வயசுலேயே மௌத்து, ரசூலுல்லாஹ் தான் அடக்கம் பண்ணாங்க. அதே நேரத்தில் 3 பெண் மக்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் அடக்கம் பண்ணாங்க. அப்படின்னா அதனுடைய ஒரு தகப்பனாக இருந்து அந்த வழியை நம்ம உணர முடியுமா? உணரணும். தகப்பனாக இருந்து அந்த வழியை உணர்ந்தால் தான் ரசூலுல்லாஹ்வுக்கு எவ்வளோ பெரிய சோதனை ஏற்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த தன்னுடைய குழந்தையை தானே அடக்க செய்கிறது எவ்வளோ பெரிய வழி. அந்த வழியெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுபவித்தார்கள், அந்த சோதனைகளையெல்லாம் அனுபவித்தார்கள் என்பதாக ஹதீஸில் நம்ம பார்க்க அன்பிருக்கின்றே. பொதுவாக எவ்வளோ சோதனைகள் ஏற்பட்டாலும் சரி, கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் சரி, அது அல்லாஹ் நமக்கு கொடுத்தது என்று பொறுமையோடு ஏற்றுக்கொண்டால் அதற்கடுத்து சிறந்த வாழ்க்கை இருக்கிறது என்பதாக ஹதீஸில் நம்மலாம் பார்க்கோம். அதே நேரத்தில் அத்தா மௌத்து, பிறக்கிறதுக்கு முன்னாடி அத்தா மௌத்து, பிறந்த 6 வயசில் அம்மா மௌத்து, அப்துல் முத்தலிப் பாட்டனார் மௌத்து, அபு தாலிபு மௌத்து, அதே நேரத்தில் உறுதுணையாக ஆறுதலாக அரவணைப்பாக இருந்த கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மௌத்து. எல்லா மக்களையும், ஆண் மக்கள் பெண் மக்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தவிர மற்ற எல்லா ஆண் மக்களையும் தன்னுடைய கரத்தாலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடக்கம் செய்ய, இது எவ்வளோ பெரிய வேதனை, இது எவ்வளோ பெரிய வழி. அதே நேரத்தில் ரசூல்லா பிறந்த மண், பிறந்த ஊர் மக்கா, நமக்கெல்லாம் தெரியும். ரசூல்லா பிறந்த ஊர் மக்கா. ஆனால் அந்த மக்காவிலிருந்து துரத்தப்பட்டார்கள். அந்த மக்காவிலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துரத்தப்பட்டார்கள். அது எவ்வளோ பெரிய வேதனை. பொதுவாக நம்ம ஒரு ஊரில் இருக்கிறோம், சொந்த ஊரில் இருக்கிறோம் அப்படின்னா அந்த சொந்த ஊர்லேருந்து நம்மளை விரட்டுறது பெரிய வேதனையாக இருக்கும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்த ஊரிலிருந்து துரத்தப்பட்டார்கள். அது எவ்வளோ பெரிய வேதனை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்கினர்களே, அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதிரிகளிடமிருந்து பல்வேறு சோதனைகள் இருந்துச்சு. எதிரிகள்கிட்ட இருந்து ரசூலுல்லாஹ் பல்வேறு சோதனைகள், கஷ்டங்கள் இருந்துச்சு. மக்காவில் இருக்கும்போது சோதனை, மதீனாவுக்கு போனாங்க, அங்கேயும் சோதனை. மக்காவுக்குள்ளே இருக்கும்போது மக்கத்து காஃபிர்கள் தொந்தரவு செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு தொந்தரவு செஞ்சாங்க, பல்வேறு வேதனைகளை கொடுத்தாங்க. மதீனாவுக்கு போனால் அங்கேயும் பல்வேறு சோதனை, முனாஃபிக்கின்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு பல்வேறு தொந்தரவு கொடுத்தாங்க. இப்படி செல்லுமிடமெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சேர்ந்தே சோதனைகளும் கஷ்டங்களும் சிரமங்களும் வந்துகிட்டே இருந்துச்சு என்பதா ஹதீஸில் பார்க்க. அதே நேரத்தில் நம்மெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சாங்க. போகக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹ் மக்காவிலேருந்து கிளம்பிட்டாங்க. கிளம்பின பிறகு மக்கத்து காஃபிர்கள் ஒன்றா கூடிட்டாங்க. ஒன்றா கூடி ஆலோசனை செய்கிறாங்க. யார் முகம்மதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை யார் கொலை செய்கிறாங்களோ, கொலை செஞ்சு கொண்டு வராங்களோ அவங்களுக்கு 100 செந்நிற ஒட்டகம், 100 ஒட்டகம் பரிசாக கொடுக்கப்படும் சொல்லி பொது அறிவு செய்யப்படுது. அந்த நேரத்தில் எல்லா எதிரிகளும் அந்த ஒட்டகத்துக்கு ஆசைப்பட்டு, பணத்துக்கு ஆசைப்பட்டு, பதவிக்கு ஆசைப்பட்டு, பணத்தை எப்படியாச்சும் 100 ஒட்டகத்தை அடையணும்னு சொல்லி ஆசைப்பட்டு என்ன செய்கிறாங்கன்னா ரசூலுல்லாஹ்வை 4 புறங்களையும் கொலை செய்யணும்னு சொல்லி தேடுறாங்க. எல்லா திசைகளிலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கொலை செய்கிறதுக்கு தேடுறாங்க. கடைசியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலேருந்து சவுர் குகையில் தங்கிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வும் அபூபக்கர் எல்லாம் சவுர் குகையில் தங்கிட்டாங்க. இந்த வரலாறுலாம் நீண்ட வரலாறு, நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த நேரத்தில் ஒரு
இந்த சோதனையான இக்கட்டான அந்த சூழ்நிலையிலும் ரசூல்லாவுடைய அந்த மனநிலை எப்படி இருந்துச்சு? ரசூல்லாவுடைய மனநிலை இருந்துச்சு. எல்லா எதிரிகள்லாம் நாலாபுரத்தில் தேடி தேடி கடைசியில் சவுர் குகையினுடைய வாசலுக்கு வந்துட்டாங்க. சவுர் குகையில் வாசலுக்கு வந்துட்டாங்க. அந்த நேரத்தில் அபூபக்கர்லாம் ரொம்ப பயப்படுதாங்க. எதுக்கு பயந்தாங்க? தனக்கு ஏதாச்சும் ஆயிருமோ, தன்னுடைய உயிருக்கு ஏதாச்சும் ஆயிருமோன்னு சொல்லி அபூபக்கர்லாம் பயப்படல. என்ன நினச்சாங்கண்டா, ரசூலுல்லாஹ்வுக்கு ஏதாச்சும் ஆயிருமோ, என்னுடைய உயிரை விட நேசிக்கக்கூடிய அந்த நபிக்கு ஏதாச்சும் ஆயிருமோன்னு சொல்லி நினச்சி பயந்து அந்த நேரத்தில் சொன்னாங்க, யார் ரசூலல்லாஹ், எதிரிகள் முன்னாடி வந்துட்டாங்க. யார் ரசூலல்லாஹ், எதிரிகள் சவுர் குகைக்கு முன்னாடி வந்துட்டாங்க. குனிஞ்சு பார்த்தா நம்ம தெரிஞ்சிருவோம், குனிஞ்சு பார்த்தா நம்ம மாட்டிக்கிறோம் அவங்க சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன வார்த்தை, லா தஹ்சன் இன்னல்லாஹ் மானா, அபூபக்கரே பயப்படாதீங்க, அபூபக்கரே பயப்படாதீங்க, லா தஹ்சன் இன்னல்லாஹ் மானா, அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான், அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான்னு சொல்லி அந்த நேரத்தில் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளோ பெரிய சோதனைகளில் அவளுடைய கஷ்டத்தில் குனிஞ்சு பார்த்தா கொலை செஞ்சிடுவாங்க. ஆனால் அந்த நேரத்தில் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயப்படாமல் அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான் என்பதாக உறுதியான நம்பிக்கையோடு பொறுமையோடு இருந்தார்கள் என்பதாக பார்க்க. இந்த உலகத்தில் எல்லா நபிமார்களுக்கும் சோதனை வந்திருக்கு. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஏற்பட்டது மாதிரியே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு சோதனை ஏற்பட்டிருக்கு. நம்மளாம் கேள்விப்பட்டிருப்போம். ஃபிரௌனுடைய கூட்டுதார்களும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க துரத்தி வராங்க. துரத்தி வரக்கூடிய நேரத்தில் நைல் நதி குறுக்கிடுத்து மூசா நபி முன்னாடி நிற்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கூட்டத்தாரில் நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட்டத்தாரில் கேட்ட கேள்வி என்னென்னா, மூசாவே நம்ம வசமாக மாட்டிக்கிட்டோம், மூசாவே நம்ம வசமாக மாட்டிக்கிட்டோம், இப்போ நம்மளை யார் பாதுகாப்பா, இப்போ நம்மளை யார் காப்பாற்றுவா அப்படின்னு சொல்லி மூசா நபியோடைய கூட்டத்தார்கள் மூசா நபிகிட்ட கேட்கும் பொழுது அந்த நேரத்தில் மூசா நபி சொன்ன வார்த்தை என்ன? அந்த நேரத்தில் மூசா நபி சொன்ன வார்த்தை, இன்ன மைய ரப்பி சேதீன், நிச்சயமாக என்னுடன் அல்லாஹ் இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சவுர் கோயிலில் சொன்ன வார்த்தை என்னடா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. அதே நேரத்தில் மூசா நபி சொன்ன வார்த்தை, இன்ன மைய ரப்பி சேதீன், நிச்சயமாக என்னுடன் அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் என்னுடன் இருக்கிறான்னு சொன்னால் ஒன்று தான், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான்னு சொன்னால் ரெண்டுமே ஒரே வார்த்தை. இருந்தாலும் பெருமக்கள் சொல்லி காமிப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சவுர் கோயில் இருக்கும் பொழுது அல்லாஹ் முறுப்படுத்தி, லா தஹ்சன் இன்னல்லாஹ் மானா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான்னு சொல்லி அல்லாஹ் முறுப்படுத்தி தன்னை பிற்படுத்தி சொன்னாங்க. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க நைல் நதியை கடக்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் என்னுடன் அல்லாஹ் இருக்கிறான் என்பதாக சொன்னார்கள் என்று விளக்கம் சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னை முற்படுத்தி சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை பிற்படுத்தி அல்லாஹ்வை முற்படுத்தி சொன்னார்கள் என்பதாக விளக்கம் சொல்லுவார். கண்ணியத்துக்குரியிலே இந்த உலகத்தில் வாழக்கூடிய எந்த மனிதருக்கும் சோதனைகள் இல்லாமல் யாருமே இருக்க முடியாது. சோதனைகள் நிச்சயமாக வரும். அல்லாஹ் ஒரு மனுஷன் நேசிக்கிறான், அது குடும்பமாக இருக்கட்டும், தனி மனிதனாக இருக்கட்டும், ஒரு ஊராக இருக்கட்டும், அல்லாஹ் நேசிக்கிறான் என்றால், அல்லாஹ் பிரியப்படுகிறான் என்றால் அவர்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ் பலா முசீபத்தை சோதனைகளை கஷ்டத்தை கொடுப்பான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஆக எவ்வளோ சோதனை வந்தாலும் நாம் சகிப்புத்தன்மையோடு பொறுமையோடு இருந்தால் சிறந்த கூலியை அல்லாஹ் நிச்சயமாக தரும். சிறந்த கூலி என்ன? பொறுமைக்கு சிறந்த கூலி சொர்க்கம். ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்களும் அபி ரபாஹா அத்தா இப்னு அபி ரபாஹா ரெண்டு சஹாபியும் பேசிக்கிருக்கிறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்களும் இன்னொரு சஹாபியும் பேசிக்கிருக்கிறாங்க. பேசிக்கிருக்கும் பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, சொர்க்கத்தினுடைய பெண்மணியை காட்டவா, சொர்க்கத்து பெண்ணை காட்டவா அப்படின்னு சொல்லி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அத்தா இப்னு அபி ரபாஹா சொல்கிறாங்க, சொர்க்கத்து பெண்மணியா? யார் அது? சொர்க்கத்து பெண்மணி அது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு பெண்மணியை காட்டு, அதோ அந்த கருப்பு நிற பெண்மணி, அதோ அந்த கருப்பு நிற பெண்மணி தான் சொர்க்கத்து பெண்மணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அத்தா இப்னு அபி ரபாஹா கேட்குங்க, எப்படி சொல்கிறீங்க? அந்த பெண்மணி எப்படி சொர்க்கத்தை அடைஞ்சாங்க, சொர்க்கத்தினுடைய பெண்மணியாக எப்படி மாறினாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருந்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சபையில் நாங்கள் இருந்த இந்த பெண்மணி ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க. வந்து, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு வகையான வலிப்பு நோய் இருக்குது, யா ரசூலல்லாஹ் எனக்கு ஒரு வலிப்பு நோய் இருக்குது, வலிப்பு நோய் வந்தால் என்னால் தாங்க முடியல. பொதுவாக எந்த நோயாக இருக்கட்டும், எந்த வலியாக இருக்கட்டும், வந்தவங்களை தான் அதனுடைய வலி தெரியும். இப்போ தலைவலி வந்தவங்களுக்கு தான் தலைவலியினுடைய அருமை தெரியும். ஒரு சிலருக்கு குதிங்கால் வலி இருப்பாங்க, வந்தவங்களுக்கு தான் வலி என்னன்னு தெரியும். ஆனால் வெளியிருந்து பார்க்கும்போது என்னப்பா இதெல்லாம் என்ன தலைவலியா, உலகத்தில் யாருக்குமே இல்லாத வழியா அப்படின்னு சொல்லி கேள்வி கிண்டிச்சுவாங்க. ஆனால் வந்தவங்களுக்கு தான் வலி தெரியும். ஆனால் அந்த பெண்மணி ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ் எனக்கு ஒரு வலிப்பு நோய் இருக்குது, அந்த வலிப்பு நோயை தாங்க முடியும். வலிப்பு நோய் வந்து நம்மளாம் தெரியும், கையை காலை அசைச்சாச்சு எத்தி விழுவாங்க. அந்த வலிப்பு நோய் வந்து என்னால் தாங்க முடியல, யா ரசூலல்லாஹ் எனக்காக நீங்கள் துஆ செய்யுங்க, இந்த நோய் என்னை விட்டு நீங்கணும், இந்த பலா முசீபத்தை இந்த நோய் என்னை விட்டு நீங்கிறதுக்காக துஆ செய்யுங்க யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்லும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இன்ஷியத்தி சபர்த்தி வழக்கில் ஜன்னாயமா, இந்த நோயை நீ தாங்கிக்கிட்ட, இந்த நோயை நீங்கள் பொறுத்துக்கிட்ட, பொறுமையாக இருந்த, தாங்கிக்கிட்டீங்கன்னா
இன்ஷியத்து சபர்த்தி வழக்கில் ஜன்னா, அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தை தருவான். இந்த நோயை, இந்த வலிப்பு நோயை தாங்கிக்கிட்டீங்கன்னா அல்லாஹ் இதற்கு பகரமாக உனக்கு சொர்க்கத்தை தருவான். அல்லது உனக்கு இன்ஷியத்து தாவத்துல்லா ஐவாஃபியக்க, இந்த நோய் உன்னை விட்டு நீங்கணும், உனக்கு ஆரோக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு துவா செய்ய சொன்னால் நான் துவா செய்கிறேன். சொர்க்கம் வேணுமா அல்லது இந்த நோய் நீங்கிறதுக்காக துவா வேணுமா அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க. துவா செஞ்சால் இந்த நோய் உன்னை விட்டு நீங்கிறோம், அல்லது நீ பொறுமையாக இருந்தீண்டா, நீ தாங்கிக்கிட்டீண்டா, இந்த நோயை தாங்கிக்கிட்டீண்டா இதற்கு பகரமாக அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான். எது வேணும்? அந்த பெண்மணிகிட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும்போது அந்த பெண்மணி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் நான் பொறுமையாக இருந்துக்கிறேன், இந்த வலிப்பு நோய் தானே, நான் பொறுமையாக இருந்துக்கிறேன், நான் தாங்கிக்கிறேன். இருந்தாலும் யா ரசூலல்லாஹ் எனக்கு இன்னொரு துவா செய்யுங்க. என்ன துவா அப்படின்னா, எனக்கு மக்கள் கூடக்கூடிய நேரத்தில், ஒரு மார்க்கெட்டில் மக்கள் கூடி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் எனக்கு வலிப்பு நோய் வரும்பொழுது என்னுடைய ஆடையெல்லாம் உடம்பை விட்டு நீங்கிறது, கையையும் காலையும் அசைக்கையில் நான் அசிங்கப்பட்டு போயிருந்தேன், கேவலப்பட்டு போயிருந்தேன். அதனால் அந்த நோய் என்கிட்ட இருக்கட்டும், அந்த வலிப்பு நோய் வரும்பொழுது ஆடையெல்லாம் என்னை உடம்பை விட்டு நீங்கிறது, இந்த ஆடை நீங்காமல் இருக்க அல்லாட்ட துவா செய்யுங்க, அல்லாட்ட நீங்கள் துவா செய்யுங்க என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணி சொன்னபோது ரசூலுல்லாஹ் துவா செய்வாங்க, சஹாபாட்லாம் அறிவிப்பாங்க. அந்த பெண்மணிக்கு பழைய மாதிரி மக்கள் கூடக்கூடிய இடத்துல வலிப்பு நோய் வரும், அங்கங்கே வெட்டும், ஆனால் உடம்புல இருந்து ஒரு சொட்டு ஆடை உயராது, ஒரு சொட்டு ஆடை உயராது என்பதாக சஹாபாட்கள்லாம் அறிவிச்சாங்க. அன்பிற்கில்லை, இப்படி நமக்கு எவ்வளோ வேதனைகள் இருக்கும், சொல்லக்கூடிய கஷ்டங்கள் இருக்கலாம், சொல்ல முடியாத கஷ்டங்கள் இருக்கலாம், எவ்வளோ பெரிய நோய்கள் இருக்கலாம். அறிந்தவன் அல்லாஹ் அல்லாட்ட முறையிட்டுக்கிட்டே இருக்கு, யா அல்லாஹ் இந்த நோயை ஷிஃபாவாக்கு, இந்த நோயை, இந்த கஷ்டத்தை விட்டு என்னை பாதுகாத்துரு, இந்த நோய்களை விட்டு எங்களையெல்லாம் பாதுகாத்துன்னு சொல்லி துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதே நேரத்தில் மருத்துவம் கண்டிப்பாக பார்க்கணும். எந்த நோயாக இருந்தாலும் அதுக்கான நம்ம அல்லாஹ் பார்த்துக்கணும், அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான்னு சொல்லி இருக்கக்கூடாது. அல்லாஹ் எவ்வளோ பெரிய நோய் இருந்தாலும் அதுக்கான மருத்துவத்தை நாம் தேடணும். அதான் அந்த வழியாக அந்த பொறுமையாக இருந்துக்கிறோம்டா, அதுக்கு பகரமாக அல்லாஹ் சிறந்த கூலியான சொர்க்கத்தை நிச்சயமாக தருவான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கெல்லாம் கற்றுத்தருவாங்க. அன்பிற்கினிலே, முதல் விஷயமாக நம்ம உண்மையான முஸ்லீமாக இருக்கணும், மூமினாக இருக்கணும்னா அல்லாவுக்கு நன்றி செலுத்திக்கிட்டே, கொடுத்ததையெல்லாம் அல்லாஹ் தான் கொடுத்தான்னு சொல்லி நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணும். ரெண்டாவது, நஸ்பீரும் அலல் பலா, நமக்கு ஏதாச்சும் ஒரு சோதனை ஏற்பட்டுச்சு, கஷ்டங்கள் ஏற்பட்டுச்சு, முசீபத்து ஏற்பட்டுச்சுன்னா சைபத்தன்மையோடு பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளணும். மூன்றாவது, நர்லாம் பில் கலா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய கலா கதிரை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அல்லாஹ்வுடைய கலா கதிரை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளணும். அல்லாஹ் என்ன நாடுறோம் அதை நடக்கும், நம்ம நினச்சதெல்லாம் நடக்க மாட்டோம், நடக்காது. அல்லாஹ் என்ன நினைக்கிறானோ அதான் நடக்கும். அசான் தக்கரும் செய்ய ஓ ஹைரல்லக்கும் அசான் தொஹிப்போ செய்ய ஓ ஷர்ருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது நாம் ஒன்று நினைப்போம், இப்படி நடக்கணும்னு நினைப்போம், ஆனால் அதுக்கு நேர் மாற்றமாக நடக்கும். அதே நேரத்தில் இது நடக்கக்கூடாதுன்னு நினைப்பா, நான் நடக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொல்லும்போது, அல்லாஹ் கொடுக்க நினச்சதை உலகமே ஒன்று சேர்த்தாலும் தடுக்க முடியாது, அல்லாஹ் தடுக்க நினச்சதை உலகமே ஒன்று சேர்ந்தாலும் கொடுக்க முடியாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. இந்த ஹதீஸை முழுமையாக நம்பணும், முழுமையாக ஏற்றுக்க. அல்லாஹ் என்ன நாடுறானோ அது நிச்சயமாக நடக்கும். ஆரோக்கியத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கான், அல்லாஹ் தான் கொடுத்தான். நோயை கொடுத்தது அல்லாஹ் அப்படின்னு சொல்லி முழுமையாக நம்பணும், கலாக்கத்தை ஏற்றுக்கொள்ளணும். ஒரே ஒரு கதை சொன்னால் பொருத்தமாக இருக்கும். ஒரு ஊரில் ஒரு கஷ்டப்படக்கூடிய மனிதர், அவருடைய எண்ணமெல்லாம் எப்படி இருக்கும்டா, நிறைய சம்பாதிக்கணும், பணத்தை நிறைய சம்பாதிக்கணும் அவருடைய ஆசை. அந்த விவசாயிக்கு, அந்த மனிதருக்கு நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்கும். ஆனால் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் அவருக்கு ஒரு நாள் கூலி 300 ரூபா தான் கிடைக்கும். 300 ரூபாய்க்கு மேலே அவரால் சம்பாதிக்க முடியாது. வெறுத்து போய் என்னடா வாழ்க்கை, வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டாக 300 ரூபா சம்பாதிப்பார், செலவழிஞ்சிடும், 300 ரூபா சம்பாதிப்பார், செலவழிஞ்சு இப்படியே இருக்கும் அவருடைய வாழ்க்கை ஃபுல்லாக. அப்போ ஒரு நாள் வெறுத்து போய் என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லி தற்கொலை செஞ்சு மௌத்தாயிரலாம் சொல்லி அவர் நினைப்பார். தற்கொலை செய்ய போகக்கூடிய அந்த நேரத்தில் அந்த ஊரில் இருக்க ஒரு சிலர் பார்த்துட்டு சொல்லுவாங்க, எதுக்கு தற்கொலை செய்ய போவ, எதுக்கு தற்கொலை செய்ய போகிற, உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எனக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் என்னையால் 300 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்க முடியலை, அதனால் நான் தற்கொலை செய்ய போகிறேன் அப்படின்ன உடனே அந்த 4 நபர்கள் சொல்லுவாங்க, எங்களுடைய அரசட்டவா அவர் ரொம்ப நல்லவர், என்ன கேட்டாலும் கொடுப்பார், உன்னோட கஷ்டத்தை முறையீடு, உன்னோட சோதனை முறையீடு, உன்னுடைய ஆசையை முறையீடு நிச்சயமாக நிறைவேற்றி வைப்பார் சொல்லி அந்த மனிதர் அங்கே உள்ளவங்களாம் சொல்கிறாங்க. உடனே இந்த விவசாயி இந்த மனிதரை அரசர்கிட்ட கூட்டிகிட்டு போனால் அரசர் சொல்கிறார், உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன வேணும்னு சொல்லும்போது, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன், 300 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்க முடியலை, அதனால் நிறைய பணம் வேணும், நிறைய சம்பாதிக்கணும் ஆசை இருக்குது அப்படியா அப்படின்னு சொல்லி அரசர் என்ன செய்வார்னா, ஒரு ரூமுக்குள்ளே 1 மணி நேரம் டயம், உனக்கு 1 மணி நேரம் டயம், இந்த ரூமுக்குள்ளே போ, இந்த ரூமில் பணம் இருக்குது, தங்கம் இருக்குது, வெள்ளி இருக்குது, வைரம் இருக்குது, விலை உயர்ந்த எல்லா பொருட்களும் இருக்குது, விலை உயர்ந்த எல்லா பொருட்களும் இந்த ரூமுக்குள்ளே இருக்குது, உனக்கு என்ன வேணாலும் எடுத்துக்கோ, 1 மணி நேரம் டயம்.
1 மணி நேரம் உனக்கு டைம் என்ன வேணாலும் எடுத்துக்கோன்னு சொல்லி அந்த ரூமுக்குள்ளே விடுறாரு. விட்டுட்டு கதவை அடைச்சிட்டாங்க. உள்ளே போனவர் அந்த விவசாயி கஷ்டப்படக்கூடிய அந்த மனிதர் உள்ளே பார்த்தா பணம் நிறையா இருக்குது, இந்த சைடு பார்த்தா தங்கமாக இருக்குது, இந்த சைடு வெள்ளி இருக்குது, வைரம் இருக்குது, விலை உயர்ந்த எல்லா பொருட்களும் இருக்குது. அப்படியே ஆடி போயிட்டார். இவ்வளவு பணமா, இவ்வளவு நகையா, இவ்வளோ வெள்ளியான்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு போகிறாரு. நடுவில் பார்த்தா நல்ல பஞ்சு மெத்தை இருக்குது, நடுவில் விலை உயர்ந்த கட்டிலும் பஞ்சு மெத்தையும் இருக்குது. அவர் என்ன நினைக்கிறாரு, நமக்கு 1 மணி நேரம் டயர் இருக்குது, நம்ம என்ன செய்வோம், கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அதுக்கடுத்து எந்திரிச்சு எல்லாத்தையும் சுருட்டி வாரி அள்ளிட்டு போயிடலாம் சொல்லி படுக்கிறாரு. படுத்தா பஞ்சு மெத்தை நல்ல தூக்கம். பொதுவாக விவசாயிகள் உழைக்கக்கூடியவங்களுக்கு தூங்கணும்னு அவசியம் இல்லை, படுத்தோடனே தூக்கம் வந்துடும். இப்போ விவசாயிகளுக்கு உழைக்கக்கூடியவங்களுக்கு படுத்தோடனே தூக்கம். அதே மாதிரி அவர் என்ன செஞ்சார், படுத்தா கொஞ்ச நேரம் படுத்துட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடலான்னு நினச்சி படுத்தா நல்ல முறையில் தூங்கிட்டார். தூங்குனா கரெக்டாக 1 மணி நேரம் முடிஞ்சு வச்சு. அவங்க அரசர் கொடுத்தது 1 மணி நேரம் டைம், உனக்கு என்ன வேணாலும் எடுத்துக்கோ அப்படின்னு அரசர் சொன்னார். ஆனால் அவர் படுத்தா நல்லா தூங்கிட்டார். நம்ம காவலாளிகள்லாம் வந்துட்டாங்க. காவலாலாம் இப்போ எல்லாம் எடுத்துட்டியா அப்படின்னு கேட்கும்பொழுது பதறி எழுந்துச்சிட்டு நான் எதுவுமே எடுக்கலையே. அவர் சொல்கிறாரு நான் எதுவுமே எடுக்கலைன்னு சொல்லி ஓடுறாரு. காவலையெல்லாம் ஜனாசாவை தூக்குற மாதிரி 4 பேர் தூக்கிறாங்க. 2 பேர் காலையும் 2 பேரும் கையும் எஞ்சி ஜனாசா மாதிரி தூக்கிட்டு வராங்க. அவர் துள்ளுறாரு, நான் அதை எடுத்துக்கிறேன், இதை எடுத்துக்கிறேன், பணத்தை எடுத்துக்கிறேன்னு சொல்லி துள்ளி பார்க்குறாரு, எடுக்கவே முடியல. கடைசியில் வாசல் வரும்பொழுது என்ன செய்கிறாரு, ஒரே ஒரு தட்டமத்தூர் உருவிட்டு வந்தார். கையை தூக்கிட்டு வரும்பொழுது ஒரே ஒரு தட்டமத்தூர் உருவிட்டு வந்தார். தங்க கலர் தட்டு. இந்த தட்டு தங்க கலர் இருந்துச்சு. அவர் நினச்சாரு தங்கத்தில் ஒரு தட்டு கிடச்சிது. இன்றைக்கி ஒரு கிராம் என்ன ரேட்டுக்கு விற்கி, நல்ல தங்கம் கிடச்சிட்டு, தங்க தட்டு கிடச்சின்னு சொல்லி சந்தோஷமாக வெளியே அரசர் சொல்கிற, அரசரே இந்த ஒரே ஒரு தங்க தட்டு தான் கிடச்சிச்சு, இந்த ஒரே ஒரு தங்கத்தட்டு தான் கிடச்சி, வேறு எதுவுமே கிடைக்கல, தூங்கிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே உனக்கு இதான்டா போட ஆரம்பிச்சு அடித்து பற்றிட்டார். உனக்கு தந்த டைம் 1 மணி நேரம் டைம் தந்ததே ஒன்றே எல்லாம் தூங்கி எழுச்சிட்டு வந்துட்டா, உனக்கு எதுவுமே கிடையாது மட்டும்தான் அப்படின்னு சொல்லி பற்றி விட்டார். அவரே சந்தோஷத்தில் போகிறாரு. என்ன சந்தோஷம், நம்மளுக்கு தங்கத்தட்டு கிடச்சிட்டு, இன்றைக்கி தங்க விலை என்ன மலை மாதிரி உச்சி ஏறிட்டு போகுது, சரி இது போதும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக போய் சேட்டாங்கடைக்கு போகிறார். ராஜஸ்தான் சேட்டாங்கடைக்கு போய் இந்த தங்கம் எவ்வளோக்கு போகும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி விலை கேட்குறாரு. கேட்டால் அவர் நல்லா உரசி பார்க்குறான். ராஜஸ்தான் சேட்டு உரசி பார்த்துட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா, எருமை மூதேவி, இது தங்கம் இல்லை, இது தகரம், இது பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்கு, தகரம் தங்கம் இல்லை அப்படின்னு சொல்லி 300 ரூபாய்க்கு போகும் அப்படின்னா, இந்த தட்டு எவ்வளோக்கு போகும் அப்படின்னா தங்கம்லாம் இல்லை, இது 300 ரூபாய்க்கு போகும் அப்படின்னு சொன்னான். அப்போ தான் அவன் நினச்சானா, இறைவன் நமக்கு நாடுனது இந்த 300 ரூபா தான். இறைவன் நமக்கு நாடுனது இந்த 300 ரூபா தான். கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் சரி, தூங்கி எழுந்தாலும் சரி, எல்லாம் நமக்கு நாடுனது இந்த 300 ரூபா மட்டும்தான் சொல்லி அவர் நினச்சா. அதே மாதிரி கண்ணியத்துக்கிட்ட நம்ம இந்த கதையிலேருந்து நம்ம புரிய வேண்டிய செய்தி என்னென்னா, அல்லாஹ் நமக்கு என்ன நாடுனானோ நிச்சயமாக கிடைக்கும். அதே மாதிரி அந்த அரசர் 1 மணி நேரம் அந்த வாய்ப்பு கொடுத்தது மாதிரி, அந்த அரசர் 1 மணி நேரம் உனக்கு என்ன வேணாலும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி வாய்ப்பை தந்தது மாதிரி, நம்ம படைச்ச ரப்பு நமக்கு நிறைய வாய்ப்புகளை தரான். சிறப்பான இரவுகளை தரான், சிறப்பான பகலை தரான், தொழக்கூடிய வாய்ப்பை தரான், துவாவை அங்கீகரிக்கக்கூடிய நேரத்தை தரான். இப்படி பல்வேறு சிறப்பான நாட்களையும் சிறப்பான நேரங்களையும் எல்லாம் நமக்கு தந்துக்கிட்டே இருக்கிறான். ஆனால் நம்ம பயன்படுத்துகிறோமா இல்லை அதை வீணடிக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம இந்த கதையின் மூலமாக புரிஞ்சுக்கணும். ஆமாம், நிறைய பேர் என்ன செய்கிறோம், சிறப்பான எத்தனை இரவுகள் வந்தாலும் சரி, லைலத்துல் கத்ர், பராத்து, மெராஜ், எப்படி சிறப்பான இரவுகள் வந்தாலும் வீணடிக்கிறோம். அதே நேரத்தில் தொழக்கூடிய நேரத்தில் தொழுகிறோமா, தூங்குகிறோம். இப்படி எத்தனையோ சிறப்பான இரவுகளையும் சிறப்பான நாட்களை அல்லாஹ் தந்தாலும் அதை நம்ம வீணடிக்கிறோம். அல்லாஹ் தரும்பொழுது நம்ம பயன்படுத்திக்கிறோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்பொழுது, அல்லது ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த, உங்களுக்கு மௌத்தையும் ஹயாத்தையும் கொடுத்தது எதற்கு தெரியுமா, உங்களை சோதிக்கிறதற்காக. அல்லது ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த, மௌத்தையும் ஹயாத்தையும் கொடுத்தது எவ்வளவுக்கும் ஐயுக்கும் ஹசனா அமலா, உங்களில் நல்ல மலை செய்யக்கூடியவர் யார் என்பதை சோதித்து பார்ப்பதற்கு தான் மௌத்தையும் ஹயாத்தையும் கொடுத்தன் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கின்றே. ஆக சோதனைகள் இல்லாமல் யாருமே தப்ப முடியாது. அல்லாஹ் யாரையெல்லாம் நேசிக்கிறானோ, அல்லாஹ் யாரையெல்லாம் பிரியப்படுகிறானோ அவருக்கு நிச்சயமாக சோதனையை கொடுப்பான். அல்லது கொடுத்து சோதிப்பான், எடுத்து சோதிப்பான். கொடுக்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் வீட்டை நீந்தான் தந்த, மனைவி மக்கள் நீந்தான் தந்த, வியாபாரத்தை நீந்தான் தந்த, விவசாயத்தை நீந்தான் தந்த, வாகனத்தை நீந்தான் தந்த, ஆரோக்கியத்தை நீந்தான் சொல்லி அல்லாஹ் தந்ததுக்கெல்லாம் நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணும். அல்லது கொடுத்ததை அல்லாஹ் எடுக்கிறான், பலா முசீபத்து வருது, சோதனை வருது, வியாபாரத்து நஷ்டம் வருது அப்படின்னா அந்த நேரத்தில் நாம் பொறுமையோடு ஏற்றுக்கொண்டால் சிறந்த கூலியை அல்லாஹ் நிச்சயமாக தரும். அதே நேரத்தில் அல்லாஹ் நமக்குன்னு எதை நாடி இருக்கிறானோ அது நிச்சயமாக வரும். அல்லாஹ் நமக்கு எல்லாம் என்ன நாடிக்கிறானோ அல்லாஹ் கல்லாக்கத்தில் யாரையாலும் மாற்ற முடியாது. அல்லாஹ் நான் நிச்சயமாக கிடைக்கும்னு சொல்லி ஒரு மூமின் நம்ப வேணும்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸ்லேருந்து பல்வேறு வரலாறுகள் நம்ம சம்பவங்கள் கேள்விப்பட்டாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக சோதிக்கப்படுறாங்க. எல்லா சோதனைகளிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையோடு இந்த ஒரு நாள் கூட ரசூலுல்லாஹ் யாரை நீ எப்படி சோதிக்கிறிய, யாரை இப்படி கஷ்டப்படுத்துறிய அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் ஒரு நாள் சொன்னதே கிடையாது. ஆனால் நாம் சொல்லுவோம், நாம் என்ன சொல்லுவோம், ஏதாச்சும் ஒரு கஷ்டம் வந்துட்டுனா யாரெல்லாம் நான் 5 நேரம் தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன், சக்காத்து கொடுக்குறேன், யாருக்கு என்ன தீங்கு செஞ்சது கிடையாது, எனக்கு எப்படி சோதிக்கிறேன், எதுக்கு எனக்கு எல்லா கஷ்டத்தை கொடுக்குற, சிரமத்தை கொடுக்குற, உனக்கு கண் இல்லையா காது இல்லையான்னு சொல்லி திட்டக்கூடிய நிறைய மக்களை பார்க்கலாம். அல்லாஹ் நேசிக்கக்கூடிய மனிதர்களுக்கு நிச்சயமாக சோதனை கொடுப்பான். மையரிதுல்லாஹ் பி ஹைரன் யுஸீபு மின்ஹு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அல்லாஹ் நேசக்கூடிய மனிதர்களை அல்லாஹ் பிரியக்கூடிய மனிதர்களுக்கு நிச்சயமாக சோதனைகள் கஷ்டங்கள் வரும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க. சோதனைகள் வரும்பொழுது சகிப்புத்தன்மையோடு பொறுமையோடு இருக்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் நம்ம எல்லாம் மாக்கில் புரிவானாக. அதிகமாக நன்றி செலுத்தக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் நம்ம எல்லாம் மாக்கில் புரிவானாக. நம் அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைவான செல்வத்தை அல்லாஹ் நமக்கெல்லாம் தந்தல் புரிவானாக. மருத்துவமனை கஷ்டங்கள், செலவினங்கள், சிரமங்கள் இருந்து அல்லாஹ் நம்ம எல்லாம் பாதுகாப்பானாக. பலா முசீபத்தில் நெருக்கடிகள் விட்டு அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாலையும் பாதுகாப்பானாக. மரணித்து விட்ட தாய் தகப்பனுக்கு துவா செய்யக்கூடிய, பாவமன்னிப்பு தேடக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் நம்ம எல்லாம் மாக்கில் புரிவானாக. நம் அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைவான செல்வத்தையும் நிம்மதியான வாழ்வையும் அல்லாஹ் நமக்கெல்லாம் தந்தல் புரிவானாக. நம் அனைவருக்கும் கடனில்லாத வாழ்வையும் கடனில்லாத மரணத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. இங்கே இருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னென்ன ஹலாலான தேவைகள் நாட்டங்கள் இருக்கிறது எல்லாம் அறிந்திருப்பே அதெல்லாம் நிறைவேற்றி வைப்பாயாக. அல்லாஹ் மஃபிர் லனா துனூபனா வ ஹத்தாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தவ் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தவ் வ கினா அஸாபன்னார். ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா ஹைரில் கீஸினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி மின்ல்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.